கிடையாது சார். எங்க கவுன்சிலருக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. ஏதா பணம் வரல. இந்த கலெக்டர் என்ன பண்றாரு? அப்ப எங்க பிளாக் ஒதுக்க வேண்டிய பணம் எங்க? இதுவரைக்குமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்ல திமுகவுக்கும் எதிர்க்கட்சிக்கும் தான் சண்டை வந்துச்சு. ஆனா இப்போ திமுக உள்ளுக்குள்ளேயே சண்டைகள் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கேத்த மாதிரி இப்ப விழுப்புரம்ல திமுக கவுன்சிலர்ஸ் நடத்தின கூட்டத்துல அதிமுக கவுன்சிலர் வெளிநடப்பு பண்றாங்க. சரி, ஆனா இங்க திமுக கவுன்சிலர்ஸே வெளிநடப்பு பண்ணிருக்காங்க. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் முகையூர்ல கவுன்சிலர்களுக்கான கூட்டம் ஒண்ணு நடைபெறுது. அந்த கூட்டத்துல 17க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் பங்கு பெறாங்க. இப்ப பொதுவாவே இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் நடக்குது அப்படின்னா ஊடகத்தை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு என்ன நடக்குது, என்ன பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத சொல்றது வழக்கம் தான். அப்படி கவுன்சிலர்கள் உள்ள வரதுக்கு முன்னாடியே மீடியாக்களை உள்ள வந்து உட்கார சொல்லிட்டாங்க. கரெக்டா அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீடியா எல்லாரையுமே வெளியே போக சொல்லிட்டாங்க. மீடியா எல்லாரையுமே வெளியே போக சொல்லிட்டு அந்த ரூமோட டோரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசிட்டு இருக்கும் பொழுது 3 திமுக கவுன்சிலர்களும் 3 அதிமுக கவுன்சிலர்களும் என 6 கவுன்சிலர்கள் கூட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன் வெளிநடப்பு செஞ்சீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கணக்கு கேட்டா முறையான கணக்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது நிதி வரல, நிதி கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் 1,14 லட்சம் ரூபாய் நிதி அவங்களுக்கு வந்திருக்கு. அப்படி அந்த பணத்துல அவங்க போட வேண்டிய கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரிஞ்ச, அதுவும் திமுக இருக்கக்கூடிய சில கவுன்சிலர்களுக்கு மட்டும்தான் அந்த பணம் எல்லாம் போய் சேருது. கான்ட்ராக்டும் உங்களுக்கு மட்டும் தான் போய் சேருது. அப்போ நாங்கெல்லாம் எதுக்கு இங்க இருக்கணும்? சரியான கணக்கும் இல்ல, சரியான முறையில சொல்லவும் இல்ல, அதனாலதான் நாங்க வெளிநடப்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்துக்கு வந்த பெண் கவுன்சிலர் ஒருத்தவங்க மீடியால ஒரு பேட்டியும் கொடுத்திருக்காங்க. என்னடா இது, நாளுக்கு நாள் திமுக உள்ளுக்குள்ளேயே சண்டைகள் பெருக்கெடுத்து ஓடிட்டு இருக்கு. அதாவது நீ மட்டும் தான் கொள்ளையடிப்பியா, நான் கொள்ளையடிக்க கூடாதா, உனக்கு மட்டும் தான் பணம் வேணுமா, எனக்கு பணம் வேணாமா அப்படின்ற சண்டை உள்ளுக்குள்ளேயே பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் எல்லாருமே திமுகவோட ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்காங்க.